இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 5000 ரூபாய் காலைல 5 மணிக்கே போட்டாச்சு. எல்லாருக்கும் ஷாக்கு, அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. விடியல் பயணம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னையோர் காக்கும் நம்மை காக்கும் 48, புதுமை பெண், தமிழ் புதல்வன், ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில கோட்டையில் இருந்து மட்டும்தான் வேலை செய்யணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு இல்லை. மக்களுடைய மக்களா, உங்கள ஒருவனா உள்ளிட்ட அதிகாரிகள் கூட ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடுவேன். அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிற இடங்களுக்கு சர்பேஸா ஆய்வுக்கு போவேன். அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு போவேன். கூட இருக்கிற நம்ம எங்க எம்எல்ஏக்கு தெரியாது, எங்க அமைச்சர்களுக்கு புரியாது. அங்க ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன். நம்ம விழுப்புரத்தில் கூட உலகம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போற காரணத்தினால்தான் அந்தந்த ஊர்களுக்கு தேவை என்ன இருக்குன்னு கவனிச்சு செஞ்சு கொடுக்க முடியுது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஓராண்டு கால நெஞ்சிரத்தோட சிறையில் இருந்தவன். நான் பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுவீர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுஞ்சிறையின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபிஇ கூட அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லல. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என் பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யார்கிட்டையும் சொல்லல. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியுடைய கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன்.